ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா arithmetic group of instructionsோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டோட்டலாக 4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான் பார்க்க போறோம். இந்த 4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே ரொம்ப சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்கேன், INX RP, அடுத்தது DCX RP, தென் DAD RP, லாஸ்ட் ஒன் DAA. ஸோ இந்த 4 இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா INX RP, இன்கிரிமெண்ட் ரெஜிஸ்டர் பேர். RPங்கிறது ரெஜிஸ்டர் பேர். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் 85ல டோட்டலா எத்தனை ரெஜிஸ்டர் பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 ரெஜிஸ்டர் பேர் இருக்கு. ஸோ ஒன்னு BC, இன்னொன்னு DE, இன்னொன்னு HL. அப்போ டோட்டலா 3 பேர் இருக்கு. ஸோ இது கூட நம்ம இன்னொன்னு என்ன ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்டாக் பாயிண்டர் ஆட் பண்ணணும். அப்போ இந்த ஃபார்மேட்ல டோட்டலா எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா INX RPக்கு பதிலா Bன்னு எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த BC ரெஜிஸ்டர் பார்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் என்ன ஆகும், இன்கிரிமெண்ட் பை 1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3E 413 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ BE ரெஜிஸ்டர் பார்ல அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 1 ஆட் ஆகும். அப்போ 1 ஆட் ஆச்சுன்னா ஈயோட 1 ஆட் ஆச்சுன்னா என்ன வரும், நமக்கு Fன்னு வரும். அப்போ 3Fன்னு வரும் இன்கிரிமெண்ட்ல. ஓகேவா? ஸோ இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா DCX RP. ஸோ DCX RPன்னா என்ன அப்படின்னா டிக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பேர். அப்போ இங்கேயும் எத்தனை அவைலபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அவைலபிள். ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா DCXB, DCX, அடுத்தது D, DCXH, லாஸ்ட் ஒன் வந்து DCXSP. இதே மாதிரி தான் இங்க INXன்னு போடணும், அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் DCXD அப்படின்னா இப்போ இந்த DE ரெஜிஸ்டர் பார்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அது என்ன ஆகும், டிக்ரிமெண்ட் ஆகும் பை 1. இப்போ அதே கண்டென்ட் எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 413E நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த 413Eல நான் என்ன பண்றேன், -1 பண்ணணும். ஏன்னா டிக்ரிமெண்ட். ஓகேவா? அப்போ ஈல 1 போச்சுன்னா அப்ப என்ன வரும் அப்படின்னா 413Dன்னு வரும். என்ன இங்க குறையுது, இங்க என்ன ஆகுது, குறையுது, இங்க வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அவ்வளவுதான். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். பட் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணும், ரெஜிஸ்டர் பேர் எடுத்துக்கும். ஓகே, நம்ம முன்னாடி வீடியோல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா INRRன்னு பார்த்திருக்கோம். அப்ப அந்த ரெஜிஸ்டர்ல இருக்கிற கண்டென்ட்டா வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்கிரிமெண்ட் பண்ணும், டிக்ரிமெண்ட் பண்ணும். பட் ஆனா இங்க என்ன பண்ணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பேர் எடுத்துக்கும். அந்த பார்ல இருக்கிற வேல்யூவை இன்கிரிமெண்ட் பண்ணும், இல்லைன்னா டிக்ரிமெண்ட் பண்ணும். ஓகேவா? சரி, இப்ப அடுத்தது நான் என்ன வரேன் அப்படின்னா DAD RPன்னு வரும். ஸோ இந்த ஃபார்மேட்லயும் நமக்கு அவைலபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவைலபிள் இன்ஸ்ட்ரக்ஷன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா DAD B, DAD D, DAD H, DAD SP. இப்போ டோட்டலா 4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க என்ன மேடம் பண்ணும் அப்படின்னா ஸோ இங்க என்ன பண்ணணும், அடிஷன் தான் பண்ணும். ஆனா எதோட அடிஷன் பண்ணும் அப்படின்னா HL ரெஜிஸ்டர் பேரோட நமக்கு இங்க என்ன ரெஜிஸ்டர் கொடுத்திருக்குமோ, இப்ப Bன்னு கொடுத்தா BC ரெஜிஸ்டர் பேர்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டும் HL இருக்கிற கண்டென்ட்டும் ஆட் ஆகும். ரிசல்ட் நமக்கு எங்க இருக்கும் அப்படின்னா HL ரெஜிஸ்டர்ல இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் DAD Bன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போ BC, ஸோ Bல வந்து 4130 இருக்கு. அடுத்து HL தான் நமக்கு கண்டென்ட் ஆட் ஆகும். சரிங்களா? இங்க 4232 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும், இது 2 ஆட் ஆகும். இப்போ பாருங்க, ஸோ இதோட நான் இங்க எடுத்துட்டு வந்து போட்டுக்கிறேன் 4232. கரெக்டுங்களா? ஸோ அப்ப 2638. ஸோ இந்த மாதிரி ஆட் ஆகும். இந்த ரிசல்ட் எங்க எனக்கு அவைலபிளா இருக்கும் அப்படின்னா HL பார்ல அவைலபிளா இருக்கும். ஸோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லயும் ரிசல்ட் எங்க அவைலபிளா இருக்கும் அப்படின்னா HL ரெஜிஸ்டர் பார்ல அவைலபிளா இருக்கும். இதுதான் DAD RP. ஓகேவா? இப்ப அடுத்தது லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா DAA. ஸோ DAAங்கிறது என்ன அப்படின்னா டெசிமல் அட்ஜஸ்ட் அக்யூமுலேட்டர். டெசிமல் அட்ஜஸ்ட் அக்யூமுலேட்டர் தான் DAA. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆட் பின்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ பி ரெஜிஸ்டர்ல இருக்கிற கண்டென்ட்டும் அக்யூமுலேட்டர்ல இருக்கிற கண்டென்ட்டும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட் ஆகும். ஓகேவா? கரெக்டா? ஆட் ஆகி ரிசல்ட் நமக்கு எங்க இருக்கும் அப்படின்னா அக்யூமுலேட்டர்ல இருக்கும். அப்போ அந்த அக்யூமுலேட்டர்ல இருக்கிற ரிசல்ட் எடுத்து செக் பண்ணும் வெதர் இட் இஸ் அ வேலிட் பிசிடி நம்பரா இல்லையான்னு சொல்லிட்டு. சப்போஸ் இட் இஸ் நாட் எ வேலிட் பிசிடி நம்பர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து கன்வெர்ட் பண்ணிடும், பிசிடி வேலிட் பிசிடியா கன்வெர்ட் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன், அக்யூமுலேட்டரில் ஒரு 49 எடுத்துக்கிறேன். தென் பி ரெஜிஸ்டரில் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு 26 எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதை வந்து பைனரி ஃபார்மில் எழுதுறேன். 01001001 9. அடுத்து 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0010 6க்கு வந்து 0110. ஸோ இதை என்ன பண்ணும், ஆட் பண்ணும். ஆட் பின்னு கொடுத்தீங்கன்னா ஆட் பண்ணும். ஸோ என்ன ஆகும் 11110110. இப்போ பாருங்க 0110ங்கிறது என்னது 6, 41ங்கிறது என்னது F. அப்போ Fங்கிறது என்ன, இட் இஸ் நாட் எ வேலிட் பிசிடி நம்பர். ஸோ பிசிடினா என்ன, பைனரி கோடட் டெசிமல். அதோட வேல்யூ 0ல இருந்து 9 வரைக்கும் தான். ஓகேவா? அதுதான் வேலிட் பிசிடி நம்பர். இப்போ Fங்கிறது என்னது 15. அப்போ 15 இஸ் நாட் எ வேலிட் பிசிடி நம்பர். அப்போ என்ன பண்ணணும், எந்த 4 பிட் நம்பர் இஸ் நாட் எ வேலிட் பிசிடியோ அந்த இடத்துல நம்ம 06 ஆட் பண்றோம். 0110 0110ங்கிறது 6. ஓகேவா? ஏன் மேடம் நீங்க இங்க ஆட் பண்ணக்கூடாதா அப்படின்னா இது வந்து வேலிட் பிசிடி நம்பர், அதனால நீங்க இங்க ஆட் பண்ணக்கூடாது. ஸோ திஸ் இஸ் நாட் எ வேலிட் நம்பர், அங்கதான் நீங்க 6 ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க 0 + 1 1, 1 + 1 சம்மோட வேல்யூ 1, கேரியோட வேல்யூ 1. அடுத்து சம் வேல்யூ, கேரி வேல்யூ, சம்மு, மறுபடியும் இங்கே கேரி வரும் 1 1 1 0ன்னு வரும். இப்போ பாருங்க ஸோ இது என்னது 0111ங்கிறது என்னது 7. ஸோ இது என்னது 0101ங்கிறது 5. அப்போ 7ங்கிறதும் வேலிட் நம்பரு, 5ங்கிறதும் வேலிட் நம்பர். அந்த ஒர்க்கை தான் என்ன பண்ணும், இந்த DAAங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும். ஸோ டெசிமல் அட்ஜஸ்ட் அக்யூமுலேட்டர், அக்யூமுலேட்டரில் இருக்கிற நம்பரை இட் இஸ் நாட் அ வேலிட் பிசிடினா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணும், அட்ஜஸ்ட் பண்ணி வேலிட் பிசிடி நம்பராக நமக்கு கொடுக்கும். அதுதான் DAA இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ இந்த 4 இன்ஸ்ட்ரக்ஷனும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பார்ட்டோட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரித்மெட்டிக் குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.